விசிடி நம்பர் 2416, இடம் திரிசூர், கேரளா. முரளி தேதி 31/3/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 22/11/2017. விசிடி நம்பர் 2416, பிளேஸ் Thrissur, Kerala. Murli dated 31st March 1967. Clarified on 22nd November 2017. इसलिए बताया இந்த முரளி 4 மணி நேரம் 53 செகண்டில் இருந்து கடைசி வரை, அதனால்தான் சொல்லியிருக்கிறார். कि माम एकम पहचानो, என்னை ஒருவனை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். कौन कहता है माम एकम याद करो? யார் சொல்கிறார் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று? कैसे पहचानेंगे? எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? है कोई कह देगा इसको याद करो, யாராவது சொல்லி விடுறாங்க, இவரை நினைவு செய்யுங்கள். ये ही बड़ा ज्ञानी है, இவர்தான் பெரிய ஞானி ஆவார். ये ही बड़ा योगी है, இவர்தான் பெரிய யோகி ஆவார். ये बड़ा सेवादारी है, இவர் பெரிய சேவாதாரி ஆவார். इसकी ज्ञान की धारणाएं बड़ी अच्छी हैं। இவருடைய ஞானத்தின் தாரணைகள் மிக நன்றாக இருக்கிறது. बस किसी ने सुनाया और मान लिया, அவ்வளவுதான். யாராவது சொல்றாங்க மற்றும் அதை நம்பி விடுகிறார்கள். और बाप क्या कहते हैं? மற்றும் தந்தை என்ன சொல்கிறார்? बाप का मुरली में ब्रह्म वाक्य क्या है? தந்தையின் முரளியில் பிரம்ம வாக்கியம் என்னவாக இருக்கிறது? है? नहीं, वो तो ठीक है, हमने जान लिया ये एक है, एक की मत पर। இது சரிதான், நாம் தெரிந்து கொண்டோம், இவர் ஒருவர் தான், இவருடைய வழிபடிதான் நடக்க வேண்டும் என்று. चलेंगे, लेकिन बाप का ब्रह्म वाक्य है, ஆனால் தந்தையினுடைய பிரம்ம வாக்கியம் என்னவாக இருக்கிறது என்றால், भारतवासियों ने सुनी सुनाई बातों से दुर्गति पाई। பாரதவாசிகள், பாரதத்தை சேர்ந்த மக்கள் சொல்லப்பட்டு கேட்ட விஷயங்களை நம்பிவிட்டு துர்கதியை அடைகிறார்கள். किसी ने सुना दिया और हमने सुन लिया और मान लिया, யாரோ சொல்லிவிட்டாங்க, அதை நாம் கேட்டுவிட்டு நம்பி விட்டோம். ये दुर्गति का रास्ता हो गया இது துர்கதியின் வழியாகி விட்டதா, या सदगति का रास्ता हो गया? இல்லையானால் சத்கதியின் வழியாகி விட்டதா? है दुर्गति का रास्ता है। இது துர்கதியின் வழியாகும். अरे मनुष्य का जीवन मिला है, அரே, மனிதர்களின் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. जानवरों को बुद्धि नहीं होती है, पशु पक्षियों को बुद्धि नहीं होती है, அரே, விலங்குகளுக்கு பறவைகளுக்கு புத்தி இருப்பதில்லை. मनुष्यों में बुद्धि प्रधान है। மனிதர்களில் புத்தி விசேஷமாக இருக்கிறது, பிரதானமாக இருக்கிறது. हर मनुष्य को जन्म से बुद्धि का वरदान मिला हुआ है। ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து புத்தியினுடைய வரதானம் கிடைத்திருக்கிறது. किससे? யாரிடமிருந்து? उससे कहो, அவரிடமிருந்து என்று சொல்லுங்கள். ड्रामा प्लान अनुसार कहो, டிராமாவின் அடிப்படையில் என்று சொல்லுங்கள். जन्म जन्मांतर के किए हुए कर्मों के अनुसार कहो, ஜன்ம ஜன்மமாக செய்யப்பட்ட கர்மங்களின் அடிப்படையில் என்று சொல்லிவிடுங்கள். बुद्धि 1000 नियामत मिली है,
புத்தி மிகவும் பாக்கியசாலியானது கிடைத்திருக்கிறது. तो बुद्धि का उपयोग करना चाहिए या नहीं करना चाहिए? ஆகவே புத்தியை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? है कि किसी ने कह दिया और फट से मान लिया? இல்லையானால் யாராவது சொல்லிவிட்டாங்க அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன? ये दुर्गति का रास्ता है। இது துர்கதியின் வழியாகும். सदगति का रास्ता है मनन चिंतन मंथन। மனன் சிந்தன் மந்தன், சிந்திப்பது யோசிப்பது, இது செய்வதுதான் சத்கதியினுடைய வழியாகும். किसी बात को ग्रहण करना है तो विचार करना है। ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நம்பணும் என்றால் அதற்கு முன்னால் அதை பத்தி நாம் சிந்திக்க வேண்டும். मनन चिंतन मंथन करना है। மனன் ये சிந்தன் कहाँ மந்தன் செய்ய வேண்டும். तक राइट है, कहाँ तक रंग? என்னவென்றால் இந்த சொல்லப்பட்ட விஷயம் எங்க வரைக்கும் சரியானது, எங்க வரைக்கும் தவறானது, இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். हम मनन चिंतन मंथन कर लेंगे तो हमारी चीज हो जाएगी। நாம் அதை பற்றி மனன் சிந்தன் மந்தன் செய்கிறோம் என்றால் பிறகு அந்த பொருள் நம்மளுடைய பொருளாகி விடுகிறது. इसलिए ब्रह्म वाक्य मुरली का है, मिसाल दिया है गाय का। அதனால் தான் பிரம்ம வாக்கியம் முரளியில் இருக்கிறது. பசுமாடை பற்றி எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கிறது. गाय खाती है और जुगाली करती है। பசுமாடு சாப்பிடுகிறது மற்றும் அசைப்போடுகிறது. मंथन करती है அதை நல்ல விதமாக கடைகிறது. तब रस बनता है। அப்பொழுதுதான் சாரம் உருவாகுகிறது. डॉक्टर लोग भी कहते हैं வைத்தியர்களும் சொல்கிறார்கள், जो भी खाते हो अच्छी तरह से चबाओ। என்னவென்றால் நீங்கள் என்னவெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ அதை நல்ல விதமாக மெல்லுங்கள். ये भी ईश्वर के दिए हुए ज्ञान रतन हैं। இதுவும் கூட ஈஸ்வர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞான ரத்தினங்களாகும். अच्छी तरह से मंथन करना चाहिए। நல்ல விதமாக அதை கடைய வேண்டும். और मंथन करने का तरीका क्या है? மற்றும் அதை கடைவதற்கான என்ன முறை இருக்கிறது? जितना जो कुछ मंथन किया है, எதையெல்லாம் எவ்வளவு கடைந்திருக்கிறோமோ, जितना अपना बनाया है, எதையெல்லாம் தன்னுடையதாக ஆக்கியிருக்கிறோமோ, वो दूसरों को जरूर बांटते जाओ। அதை மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ये ईश्वरीय ज्ञान धन ऐसा है, இது ஈஸ்வரிய ஞான தனம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. जितना बांटेंगे उतना हमारे अंदर पक्का हो जाएगा, बैंक बैलेंस पक्का हो जाएगा। இதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுப்பீங்களோ, ஷேர் பண்ணுவீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அது உறுதியாகிவிடும். பேங்க் பேலன்ஸ் உறுதியாகிவிடும். नहीं तो भूल जाएगा। இல்லையானால் அதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். बैंक बैलेंस को बढ़ाते जाएं। பேங்க் பேலன்ஸை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். और जो भी सामने आए, மற்றும் யாரெல்லாம் முன்னால் வருகிறார்களோ, अपना जो बनाया है वो देते जाओ। நாம் எதை உருவாக்கி இருக்கோமோ அதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். जितनी सेवा करेंगे उतना मनन चिंतन मंथन चलेगा। எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு மனன் சிந்தன் மந்தன் நடக்கும். क्यों? क्योंकि बाप का विरुद्ध है। सेवादारी बच्चों को कौन याद करता है? ஏனென்றால் தந்தையினுடைய ப்ராமிஸ் இருக்கிறது. என்னவென்றால் சேவாதாரி குழந்தைகளை யார் நினைவு செய்கிறார்? बाप याद करता है। தந்தை நினைவு செய்கிறார். और जिनको बाप याद करता है, மற்றும் யாருக்கு தந்தை நினைவு செய்கிறாரோ
उनकी याद ज्यादा तीखी होगी அவர்களின் நினைவு அதிகமாக கூர்மையாக இருக்குமா? जो स्वयं मेहनत करते हैं याद करने की, उनकी याद ज्यादा तीखी होगी। இல்லையானால் யாரு தானே நினைவு செய்வதற்காக உழைக்கிறார்களோ அவர்களின் நினைவு அதிகமாக கூர்மையாக இருக்குமா? है जिनको बाप याद करता है யாரை தந்தை நினைவு செய்கிறாரோ उनकी याद ऑटोमेटिक तीखी हो जाएगी। அவர்களின் நினைவு ஆட்டோமேட்டிக்காக கூர்மையாகிவிடும்। जब याद तीखी हो जाएगी எப்பொழுது நினைவு கூர்மையாகி விடுமோ तो साकार में निराकार को याद करना की प्रैक्टिस जब बढ़ेगी சாக்காரில் நிராகார நினைவு செய்வதற்கான பிராக்டிஸ் எப்பொழுது அதிகமாகுமோ तो निराकार को याद करना है ना, அப்பொழுது நிராகார நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? तो बुद्धि निराकारी बनेगी அப்பொழுது புத்தி நிராகார ஆகுமா या साकारी बनेगी? இல்லையானால் சாக்கார புத்தி ஆகுமா? है निराकारी सूक्ष्म बुद्धि बनेगी நிராகாரி சூட்சுமமான புத்தி ஆகிவிடும்। और सूक्ष्म बुद्धि में मनन चिंतन मंथन ज्यादा चलेगा மற்றும் சூட்சுமமான புத்தியில் மனன் சிந்தன் மந்தன் அதிகமாக நடக்குமா? या स्थूल बुद्धि में ज्यादा चलेगा? இல்லையானால் ஸ்தூலமான புத்தியில் அதிகமாக நடக்குமா? अकल बड़ी या भैंस? மூளை பெரிசா இல்லையானால் எருது பெரிசா? इसलिए बताया ये अरस परस है। அதனால் தான் சொல்லியிருக்கிறார் இது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சம்பந்தம் கொண்டதாகும்। ब्राह्मणों के दो ही काम हैं, பிராமணர்களுக்கு ரெண்டே வேலைதான் இருக்கிறது, याद और सेवा, सेवा और याद। நினைவு மற்றும் சேவை, சேவை மற்றும் நினைவு। सेवा पहले अपनी आत्मा की, முதலில் தன்னுடைய ஆத்மாவின் சேவை செய்ய வேண்டும்। स्व की सेवा, आत्मा की सेवा या रथ की सेवा? தன்னுடைய சேவை ஆத்மாவின் சேவை இல்லையானால் உடலுக்கான சேவையா? असली सेवा क्या है? உண்மையான சேவை எது ஆகும்? है? आत्मा की सेवा। तो फुरना लगा रहे, ஆத்மாவின் சேவை ஆகும்। ஆகவே இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்। मैं कितनी सेवा करता हूँ, இந்த ஆர்வம் இருக்கணும்। என்னவென்றால் நான் எவ்வளவு சேவை செய்கிறேன்। आत्मा की, ஆத்மாவினுடைய எவ்வளவு சேவை செய்கிறேன் और रथ की कितनी सेवा करता हूँ। மற்றும் உடலிற்கு எவ்வளவு சேவை செய்கிறேன்। रथ की सेवा करने में कितना टाइम देता हूँ, உடலிற்கு சேவை செய்வதில் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன்। और आत्मा की सेवा करने में कितना टाइम देता हूँ। மற்றும் ஆத்மாவிற்கு சேவை செய்வதில் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன்। श्रीमत क्या कहती है? ஸ்ரீமத் என்ன சொல்கிறது? श्रीमत क्या कहती है? ஸ்ரீமத் என்ன சொல்கிறது? है? ज्यादा टाइम आत्मा की सेवा श्रीमत कहती है 8 घंटा। ஸ்ரீமத் என்ன சொல்கிறது என்றால் 8 மணி நேரம் देह की परवरिश करो। உடலின் பராமரிப்பு செய்யுங்கள்। 8 घंटा आत्मा की सेवा करो। மற்றும் மற்ற 8 மணி நேரம் ஆத்மாவின் சேவையை செய்யுங்கள்। भले 8 घंटा आराम करो, பல 8 மணி நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள்। जो नॉन सरेंडर हैं उनके लिए बोला।
இது யார் சரண்டர் ஆகாம இருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. और जो सरेंडर्ड हैं மற்றும் யார் சரண்டராக இருக்கிறார்களோ ईश्वरीय सेवा के लिए ही बैठे हुए हैं. ஈஸ்வரிய சேவைக்காக தான் அமர்ந்திருக்கிறார்கள். पेट का धंधे की उनको कोई चिंता नहीं. வயிற்று பொழப்பிற்கு அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. परिवार के लौकिक परिवार के पोषण की उनको कोई चिंता नहीं. லௌகிக குடும்பத்தின் பராமரிப்புக்காக அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. उनको 16 घंटे सेवा करनी है. அவர்களுக்கு 16 மணி நேரம் சேவையை செய்ய வேண்டும். 8 घंटा देह की परवरिश करनी है, आराम करना है. மற்றும் வெறும் 8 மணி நேரம் தான் தன்னுடைய உடலுக்கான பராமரிப்பை செய்ய வேண்டும், ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். लेकिन 80 साल में क्या रिजल्ट है? ஆனால் 80 வருடங்களில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு? हैं? अभी क्या टाइम चल रहा है? இப்பொழுது என்ன நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? बता दिया. तुम சொல்லிவிட்டார். बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக हैं? 40 से 50 वर्ष लगते हैं. 40 இருந்து 50 வருடம் பிடிக்கிறது. तो कौन सा लक्ष्य रखा है, 40 का या 50 का? ஆகவே என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? 40 வருடத்திற்கான லட்சியமா இல்லையானால் 50 வருடத்திற்கான லட்சியமா? है क्या लक्ष्य है? என்ன லட்சியம் இருக்கு? हैं? 40 का लक्ष्य है, जैसा लक्ष्य वैसे लक्षण आएंगे. 40 வருடத்திற்கான லட்சியம் இருந்தால் எப்படிப்பட்ட லட்சியமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தென்படும். क्या लक्ष्य रखा? என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? हैं? कोई नहीं बोलेगा. யாருமே சொல்ல மாட்டாங்க. 40 साल का. யாரோ 40 வருடம் என்று சொல்றாங்க. அதுக்கு பாபா 40 வருடமா? फिर तो 8 की लिस्ट में आना पक्का है. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8னுடைய லிஸ்ட்ல வருவது பக்கவாயிடுச்சு, உறுதியாகி விட்டது. क्या? जिन्होंने 40 का என்ன? யாரு 40 வருடங்களின் लक्ष्य रखा है पुरुषार्थ का संपन्न करने का, புருஷார்த்தத்தை சம்பன்னமாக்குவதற்கான லட்சியம் வைத்திருக்கிறார்களோ वो 8 की लिस्ट में तो जरूर आने चाहिए. அவர்கள் கண்டிப்பாக 8னுடைய லிஸ்டில் வர வேண்டும். जिन 8 को धर्मराज की कोई सेवा वो सजा नहीं मिलेगी. எந்த 8 பேருக்கு தர்மராஜிடம் இருந்து எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது. और जिनको कोई सजा नहीं मिलेगी மற்றும் யாருக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்காதோ उनका पद नहीं नीचा होगा. அவர்களின் பதவி தாழ்ந்ததாகாது. वो ऊंच पद पाएंगे. அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். पद उनका नीचा होगा जिन्हें सजा खानी पड़ेगी. யாருக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தாழ்ந்த பதவி ஆகும். 40 साल पूरा होने के बाद टू लेट का बोर्ड लगना है. 40 வருடம் கம்ப்ளீட் ஆகிய பிறகு டூலேட்னுடைய போர்டு தான் வரும். जैसे 76 के बाद எப்படி 76க்கு பிறகு कौन सा बोर्ड? என்ன போர்டு? टू लेट का बोर्ड लगा था. டூலேட்னுடைய போர்டு போடப்பட்டது. सन 66 में ही घोषणा कर दी थी मुरली में. வருடம் 66 முரளியில் இந்த சொல்லப்பட்டது.
10 वर्ष में ब्राह्मणों की पुरानी दुनिया का विनाश, विघटन। 10 வருடத்தில் பிராமணர்களின் பழைய உலகம் அழிய போகிறது और नई दुनिया का आरंभ हो जाएगा। மற்றும் புதிய உலகம் தொடங்கிவிடும் लक्ष्मी नारायण का जन्म हो जाएगा। லட்சுமி நாராயணின் பிறப்பு ஏற்படும் लक्ष्मी नारायण के चित्र में अभी भी छपा हुआ है। லட்சுமி நாராயணனுடைய படத்தில் இப்பொழுது கூட அது அச்சிடப்பட்டிருக்கிறது ये प्रत्यक्षता रूपी जन्म की बात थी। இது வெளித்தோன்றுதல் ரூபமாகிய பிறப்பின் விஷயமாகும் कि वो इसी जन्म में, इसी जीवन में அவர் இதே வாழ்க்கையில் डायरेक्ट नर से नारायण बनने वाली आत्मा, இதே பிறவியில் டைரக்டாக நரனில் இருந்து நாராயணனாக ஆகக்கூடிய ஆத்மா जो विश्व का मालिक कही जाती है, யாரை உலகத்திற்கு எஜமானர் என்று சொல்லப்படுகிறதோ जिसके लिए शास्त्रों में प्रसिद्ध है யாருக்காக சாஸ்திரத்தில் இது பிரசித்தமாக இருக்கிறது कि जितने भी जीवन में युद्ध से गुजरना पड़ा, எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் யுத்தத்தில் கடக்க வேண்டியதாக இருந்ததோ युद्धों में से एक भी युद्ध அந்த எல்லா யுத்தத்திலும் ஒரே ஒரு யுத்தம் கூட हार नहीं हुई उसकी। அந்த ஒரே ஒரு யுத்தத்திலும் கூட அவருக்கு தோல்வி ஏற்படவில்லை हर युद्ध में ஒவ்வொரு யுத்தத்திலும் जीत ही जीत होती रही। வெற்றியே வெற்றி தான் ஏற்பட்டு கொண்டே இருந்தது और उसकी जीवन कहानी आज भी மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்று கூட गांव गांव में, शहर शहर में, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சிட்டிலையும் मोहल्ले मोहल्ले में ஒவ்வொரு தெருவிலும் वो जीवन कहानी सुनाई जाती है। அந்த வாழ்க்கை வரலாறை சொல்லப்படுகிறது परंतु ஆனால் विकारी मनुष्यों ने उस जीवन कहानी में सतयुग के पहले पत्ते कृष्ण का नाम डाल दिया। விகார மனிதர்கள் அந்த வாழ்க்கை வரலாறில் சத்யுகத்தின் முதல் இலை கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர் है संगम युगी बच्चे की बात। ஆனால் இது சங்கம் யுக குழந்தையின் விஷயமாகும் संगम युग में சங்கம யுகத்தில் आत्माओं का बाप ஆத்மாக்களின் தந்தை हम आत्माओं का बाप भी है, सुप्रीम फादर। நாம் ஆத்மாக்களின் தந்தையும் ஆவார் சுப்ரீம் ஃபாதர் प्रैक्टिकल में है। அவர் பிராக்டிகலில் இருக்கிறார் जो ज्ञान का बीज डालने वाला भी है யாரு ஞானத்தின் விதை போடக்கூடியவராகவும் இருக்கிறார் और अंत में மற்றும் கடைசியில் वर्षा देने वाला भी है, मुक्ति, जीवन मुक्ति का। முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நாஸ்தியை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் मध्य में आत्मा को सदगति की ओर ले जाने वाला भी है। மற்றும் நடுவில் ஆத்மாக்களை சத்கதியை நோக்கி கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார் वो बाप हमारा बाप भी है। அந்த தந்தை நம்மளுடைய தந்தையும் ஆவார் एक ही आत्मा के द्वारा ஒரே ஒரு ஆத்மாவின் மூலமாக बाप भी है, टीचर भी है, सुप्रीम टीचर। தந்தையும் ஆவார் ஆசிரியர் சுப்ரீம் ஆசிரியரும் ஆவார் और सदगुरु भी है। மற்றும் சத்குருவும் ஆவார் पहले पहले बुद्धि की सदगति करता है, முதலில் புத்தியின் சத்கதியை செய்கிறார் फिर जब
அதற்கு பிறகு எப்பொழுது संसार में प्रत्यक्ष होता है तो धक से हमारी राजधानी भी स्थापन करता है। உலகத்திற்கு முன்னால் வெளித்தோன்றுகிறாரோ அப்பொழுது உடனடியாக நம்மளுடைய ராஜதானியையும் படைத்து விடுகிறார். ये गायन है 1 सेकंड में जीवन मुक्ति। அதனால் தான் பாடப்படுகிறது, ஒரு செகண்டிலே ஜீவன் முக்தி, வாழ்க்கையில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. जिस जिस सेकंड में जो जो आत्मा एवर लास्टिंग निश्चय बुद्धि बनती जाती है, எந்த எந்த செகண்டில் எந்த எந்த ஆத்மாக்கள் எவர் லாஸ்டிங் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிச்சய புத்தியாக ஆகிக்கொண்டே செல்வார்களோ, अमरनाथ का अमर बच्चा बनती जाती है, அமர்நாத்னுடைய அமர குழந்தையாக ஆகிக்கொண்டே செல்வார்களோ, वो अमरलोक में चली जाती है। அவர்கள் அமர உலகத்திற்கு சென்று விடுவார்கள். उसका मृत्युलोक खलास हो जाता है। அவர்களின் மரண உலகம் அழிந்துவிடும். ये वाइब्रेशन की बात है। இது வைப்ரேஷனுடைய விஷயமாகும். नहीं तो नियम है, இல்லையானால் நியமம் இருக்கிறது. जो नरक में मरेगा वो नरक में जन्म लेगा। யாரு நரகத்தில் இருப்பாங்களோ அவங்க நரகத்தில் தான் பிறப்பாங்க. अंतमते सुगति की बात है। எப்படிப்பட்ட கடைசி கதியோ அப்படிப்பட்ட நிலைதான் ஆகும். अनिश्चय बुद्धि बने और नारकीय दुनिया सुनी सुनाई बातों के आधार पर निश्चय बुद्धि बने, அனிச்சய புத்தி ஆகிவிட்டாங்க அப்படின்னா அதுவும் நரகத்தின் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பிவிட்டு அனிச்சய புத்தி ஆகிட்டாங்க அப்படின்னா तो मृत्युलोक में जन्म होता है। அப்பொழுது மரண உலகத்தில் தான் பிறப்பு கிடைக்கிறது. शूटिंग पीरियड में ஷூட்டிங் பீரியடில் निश्चय बुद्धि विजयते, जो बाप को एवरलास्टिंग पहचान लेते हैं, நிச்சய புத்தி தான் வெற்றியாளர்கள் ஆவார்கள். யாரு தந்தையை எவர்லாஸ்டிங் புத்தியோடு தெரிந்து கொள்கிறார்களோ फिर कभी भूलते नहीं, பிறகு எப்பொழுதுமே மறப்பதில்லை. वो है अमरलोक में। और जो अनिश्चय बुद्धि बनते जाते हैं அவர்கள் वो है தான் அமர உலகத்தில் இருக்கிறார்கள். மற்றும் யாரு அனிச்சய புத்தி ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ मृत्युलोक में। அவர்கள் மரண உலகத்தில் இருக்கிறார்கள். थोड़ा भी अनिश्चय आया கொஞ்சம் கூட அனிச்சயம் வந்தது ये அப்படின்னா मरा, இவங்க இறந்துட்டாங்க. आज नहीं तो कल मरा। இன்று இல்லையானால் நாளை இறந்து விட்டாங்க. मरना जरूर है, கண்டிப்பாக இறக்க வேண்டியதாக இருக்கிறது. नहीं तो बाप का एक बार बच्चा बन गया இல்லையானால் ஒரு முறை தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டோம் என்றால் तो बाप का मुक्ति और जीवन मुक्ति का वर्षा ही लेगा। அப்பொழுது தந்தையின் முக்தி மற்றும் ஜீவன் मुक्तिனுடைய ஆஸ்தி கண்டிப்பாக கிடைக்கும். जो बाप की प्रॉपर्टी, तो प्रॉपर्टी बच्चे को हकदार बनना जरूर है। தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு அதில் கண்டிப்பாக உரிமை இருக்கிறது. तो टाइम बता दिया, ஆகவே நேரம் சொல்லிவிட்டார். परीक्षा तो पहले से ही बता दी। அதுவும் பரீட்சையை முதலிலே சொல்லிவிட்டார். क्या परीक्षा होने वाली है? என்ன பரீட்சை ஏற்படவிருக்கிறது? अरे प्रश्न पत्र भूल गया? அரே क्वेश्चन पेपரை மறந்து விட்டீங்களா? है नष्टो मोहा स्मृति लब्धा की परीक्षा। நஷ்டமோக ஸ்மிருதி லப்தா இதுதான் क्वेश्चन पेपर பரீட்சையாகும். अपनी देह से
எல்லா மோகத்திலிருந்தும் விடுபடணும். தன்னுடைய உடல் मोह नष्ट, உடல் மீதும் பற்று முடிந்து விடணும். देह की परवरिश कैसे होगी, हम कहाँ जाएंगे, कहाँ रहेंगे, இந்த உடலுக்கு எப்படி பராமரிப்பு நடக்கும், நாம எங்க போவோம், எப்படி இருப்போம்? देह से नष्ट मोह, தேகத்திலிருந்து நஷ்டமோகா பற்று முடிந்து விடணும். देह की इंद्रियों से नष्ट मोह, தேகத்தின் இந்திரியங்கள் மீது நஷ்டமோகா பற்று முடிந்து விடணும். देह के संबंधियों से नष्ट मोह, தேகத்தின் சம்பந்திகள் नष्ट மீது मोह நஷ்டமோகா பற்று முடிந்து விடணும். नहीं बने होंगे ஒருவேளை நஷ்டமோகாவாக ஆகவில்லை அப்படின்னா तो देह के संबंधी प्रेशर डालेंगे। அப்பொழுது தேகத்தின் உறவினர்கள் பிரஷர் கொடுப்பாங்க. हमारी बात मानो, எங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். अकेले प्रेशर नहीं डालेंगे, தனியா பிரஷர் போட மாட்டாங்க. रिश्तेदारों को इकट्ठा करेंगे, உறவினர்களை ஒன்று சேர்ப்பார்கள். गांव वालों को, मोहल्ले वालों को इकट्ठा करेंगे, கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை, தெருவில் இருக்கக்கூடியவர்களை ஒன்று சேர்ப்பார்கள். अपने संसर्ग संपर्क में जीवन में जो भी आए होंगे बड़े बड़े, उनका भी सहारा लेकर के हमारे ऊपर फोर्स डालेंगे। தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்பில் யாரெல்லாம் பெரிய நபர்கள் வந்திருப்பார்களோ அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பிரஷர் போடுவாங்க நம்ம மேல. हमारी बात मानो, எங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற பிரஷர் கொடுப்பாங்க. मनुष्यों का जो समाज है, மனிதர்களின் சமுதாயம் என்ன இருக்கிறதோ, जिसे बाप कहते हैं, ये झूठ खंड है। எதை தந்தை சொல்கிறார், இது பொய்யான உலகமாகும். झूठ ही झूठ, मेरे ही झूठ, सच की रत्ती नहीं। பொய்யே பொய் தான், எல்லாமே பொய் தான், உண்மைக்கு எந்த ஒரு இடமே இல்லை. वो झूठा संसार, झूठा समाज ஆகவே இந்த பொய்யான உலகம், பொய்யான சமுதாயம் हमको कोई सहयोग नहीं देगा। நமக்கு எந்த ஒரு சகயோகமும் கொடுக்காது. इसलिए बोला, அதனால் தான் சொல்லியிருக்கிறார், जो मधुबन का आधार लेकर पुरुषार्थ कर रहे हैं, யாரு மதுவனுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ, चाहे रोज क्लास करते हैं, चाहे साप्ताहिक क्लास करते हैं, பலே அவர்கள் தினமும் கிளாஸ் பண்ணலாம், இல்லையானால் வாரத்தில் கிளாஸ் பண்றாங்க, चाहे महासंगठन का सन्मुख क्लास करते हैं, இல்லையானால் மகா சங்கடன் அப்படியானால் நேர்முகமாக கிளாஸ் பண்றாங்க, उनको मधुबन छोड़ना पड़ेगा। அவர்களுக்கு மதுபனை விட வேண்டியதாக இருக்கும். उस मधुबन के दरवाजे पे कोई देखेंगे समाज के लोग, இந்த மதுபனுடைய கதவை சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா तो पता नहीं क्या करेंगे। அப்பொழுது தெரியாது என்ன செய்வாங்கன்னு. ये लोक लाज की दुनिया है। இது மான மரியாதையினுடைய உலகமாகும். जो भगवान का बनता है யாரு பகவானுடையதாக ஆகுகிறார்களோ उसे लोक लाज त्यागनी पड़ती है। அவர்களுக்கு உலகத்தினுடைய மான மரியாதை விட வேண்டியதாக இருக்கிறது, தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. मीरा का मिसाल है, அதற்காக மீராவினுடைய எடுத்துக்காட்டு இருக்கு. राजघराने में जन्मी थी, ராஜ குடும்பத்தில் பிறந்தாங்க, राजघराने में पली थी, அவங்களுக்கு
ராஜ குடும்பத்தில் தான் பராமரிப்பு ஏற்பட்டது. राजघराने में विवाह हुआ था। ராஜ குடும்பத்தில் தான் திருமணமும் ஏற்பட்டது. फिर क्या हुआ? அதற்கு பிறகு என்ன நடந்தது? किसकी दीवानी थी? भगवान की दीवानी बनी। மீராவிற்கு யார் மீது அன்பு இருந்தது? பகவான் மீது அன்பு இருந்தது. तो संसार वालों ने क्या किया? அப்பொழுது உலகத்தினர் என்ன செய்தார்கள்? है? मायके वालों ने क्या किया? ससुराल वालों ने क्या किया? அம்மா அப்பா வீட்டில் என்ன செய்தார்கள்? மாமியார் வீட்டில் என்ன செய்தார்கள்? रिश्तेदारों ने क्या किया? உறவினர்கள் என்ன செய்தார்கள்? है? ठुकराए दिया या संभाल लिया? ஒதுக்கி விட்டார்களா இல்லையானால் நெருக்கத்தில் வைத்தார்களா? वो तो भक्ति मार्ग था। அது பக்தி மார்க்கமாக இருந்தது. वो तो अंधश्रद्धा का रास्ता था। அது குருட்டு நம்பிக்கையினுடைய வழியாக இருந்தது. मूर्ति को भगवान मान के बैठी थी। சிலையை கடவுள் என்று நம்பிக்கொண்டு அமர்ந்திருந்தாங்க. वो तो जड़ मूर्ति थी। ஆனால் அது ஜடமான சிலையாகும். तुम ब्राह्मण बच्चों को, हम ब्राह्मण बच्चों को जड़ मूर्ति के रूप में भगवान मिला है। பிராமணர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பகவான் ஜடமான ரூபத்தில் கிடைத்திருக்கிறாரா? या चैतन्य मूर्ति मिली है? இல்லையானால் சைத்தன்யமான மூர்த்தி கிடைத்திருக்கிறாரா? है चैतन्य मूर्ति और சைத்தன்யமான சிலை சைத்தன்யமான மூர்த்தியாக கிடைத்திருக்கிறார். बोला ब्रह्म वाक्य मुरली में स्पेशल बोला। அதுவும் பிரம்ம வாக்கிய முரளியில் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறார். ये तुमको ऐसा चैतन्य खिलौना मिला है உங்களுக்கு இப்படிப்பட்ட சைத்தன்யமான பொம்மை கிடைத்திருக்கிறது. जो न कभी ब्रह्मा बाबा की तरह टूटेगा, எது எப்பொழுதுமே பிரம்ம பாபாவை போல் உடையாது, न फूटेगा और एक पैसा भी इसकी कीमत नहीं देनी पड़ेगी। மற்றும் ஒரு ரூபாய் கூட அவருக்கு தர வேண்டியதாக இருக்காது. मुफ्त में भी मिल सकता है ஃப்ரீயாகவும் கிடைக்கலாம் और मिलता भी है लेने वालों को। மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. तो यहाँ भक्ति मार्ग की बात नहीं है। ஆகவே இங்கு பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம் இல்லை. यहाँ तो ज्ञान माने जानकारी, இங்கு ஞானம் என்றால் தெரிந்து கொள்வது, समझ की बात है। புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். समझ है बुद्धि को कहा जाता है। புத்தியை புரிந்து கொள்வது என்று சொல்லப்படுகிறது. भक्ति मार्ग में भी कहते हैं பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறார்கள், पानी पीजे छान के और गुरु करो जान के। என்னவென்றால் தண்ணீரை குடிக்கும் பொழுது வடிகட்டி குடிங்கள் மற்றும் குருவை செய்யும் பொழுது அறிந்து கொண்டு செய்யுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. कैसे जानेंगे? ஆகவே எப்படி குருவை தெரிந்து கொள்ள முடியும்? गुरु सच्चा है या झूठा है? குரு உண்மையானவரா இல்லையானால் பொய்யானவரா என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? कैसे जानेंगे? है? ज्ञान के आधार पर। யாரோ சொல்றாங்க ஞானத்தின் அடிப்படையில். அதற்கு பாபா கேட்கிறார், ஞானத்தின் அடிப்படையிலையா? ज्ञान मिला नहीं 80 साल में 80 வருடமாக ஞானம் கிடைக்கவில்லையா என்ன? है? क्या बुद्धि का आधार? யாரோ சொல்றாங்க புத்தியின் அடிப்படையில். பாபா கேட்கிறார், என்ன புத்தியின் அடிப்படையில்?
बन जाने की। बुद्धि का क्या आधार? பாபா கேக்குறார், புத்தியின் என்ன ஆதாரம்? किसी के साथ जीवन में रहने से யாரோடு வாழ்க்கையில் இருக்கும் காரணத்தால் लंबे समय तक हम साथ रहेंगे நீண்ட காலமாக யாருடைய நாம் கூடவே இருக்கிறோம், तो उसको पहचान सकते हैं या दूर रहकर पहचान सकते हैं। அப்பொழுது அவரை தெரிந்து கொள்ள முடியுமா, இல்லையானால் தூரத்தில் இருந்து கொண்டு தெரிந்து கொள்ள முடியுமா? हैं? साथ रहने साथ रहकर पहचान सकते हैं। கூடவே இருந்து தெரிந்து கொள்ள முடியும், दूर रह करके पहचानना नहीं होता है। தூரமாக இருந்து தெரிந்து கொள்ள முடியாது। जितना नजदीक होते जाएंगे எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்குமோ उतना पहचानते जाएंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொண்டே இருப்போம்। और ऐसे भी है மற்றும் இப்படி கூட இருக்கிறது, कोई कोई लंबे समय तक नजदीक रहते हैं, சிலர் நீண்ட காலம் வரை நெருக்கத்தில் இருக்கிறார்கள், उनका पूर्व जन्मों का हिसाब किताब ऐसा है। அவர்களின் கடந்த ஜன்மத்தினுடைய கணக்கு வழக்கு அப்படி இருக்கிறது। इस लास्ट जन्म में नजदीक आकर रहते हैं लंबे समय तक। இந்த கடைசி பிறவியில் நீண்ட காலம் வரை நெருக்கத்தில் இருக்கிறார்கள், फिर भी कमजोरी क्या है? அப்பொழுது கூட என்ன குறை இருக்கிறது? सुनी सुनाई बातों के आधार पर प्रभावित हो जाते हैं। கேட்கும் விஷயத்தின் பிரபாவத்தில் வந்து விடுகிறார்கள்। प्रैक्टिकल जीवन में जो अनुभव लिया பிராக்டிகல் வாழ்க்கையில் என்ன அனுபவத்தை எடுத்துக்கொண்டார்களோ उसको एक किनारे रख दिया அதை ஒரு ஓரம் வைத்து விடுகிறார்கள், और सुनी सुनाई बातों से प्रभावित हो गए। மற்றும் சொல்லப்பட்டு கேட்ட விஷயங்களை நம்பி விடுகிறார்கள், அதனுடைய பிரபாவத்தில் சென்று விடுகிறார்கள்। तो वो लंबे समय तक नजदीक रहने के बावजूद भी नहीं पहचान पाते। அப்பொழுது அவர்கள் நீண்ட காலம் நெருக்கத்தில் இருந்த பிறகு கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை, और त्याग देते हैं। மற்றும் தியாகம் செய்து விடுகிறார்கள்। अलग अलग आत्माओं की अलग अलग तरह की कैटेगरी है। தனித்தனி ஆத்மாக்களின் தனித்தனியான கேட்டகரி இருக்கிறது। तो उनको बुद्धिमान कहेंगे ஆகவே அவர்களை புத்திமான் என்று சொல்ல முடியுமா, புத்திசாலின்னு சொல்ல முடியுமா, या बुद्धिहीन कहेंगे? இல்லையானால் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியுமா? है? अरे गीता में भगवान किसको पसंद करता है? அரே, கீதையில் பகவான் யாரை விரும்புகிறார்? बुद्धिमान नर अर्जुन। புத்திமான் நர அர்ஜுனா किसको पसंद करता யாரை விரும்புகிறார்? है? बुद्धिमान मनुष्य को पसंद करता, புத்திசாலி மனிதர்களை விரும்புகிறார்। जो भगवान की दी हुई दात है जन्म से। எது பகவான் மூலமாக பிறப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பரிசு இருக்கிறதோ बुद्धि का वरदान, அது புத்தியினுடைய வரதான் ஆகும்। हजार नियामत, जो उसका उपयोग करता है उनको महत्व देता है। யாரு அந்த புத்தியை உபயோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பகவான் மகத்துவம் கொடுக்கிறார்। तो ஆகவே हम बच्चे जो रुद्रवत्स हैं, குழந்தைகளாகிய நாம் யாரு
ருத்ரனுடைய குழந்தைகள் ஆவோமோ, जिनकी मुंडमाला बनती है। क्या बनती है? யாருடைய முண்டமாலா உருவாகுகிறது? मुंडमाला। முண்டமாலை என்றால் தலையின் மாலை. मुंड माने बुद्धि का उपयोग करने वाले। ஆகவே முண்டு என்றால் யாரு புத்தியினுடைய உபயோகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். वो मुंडमाला जिसे रुद्रमाला कहा जाता है, அந்த முண்டமாலை எதை ருத்ரமாலை என்று சொல்லப்படுகிறதோ वो बाप की माला है। அது தந்தையினுடைய மாலையாகும். उस मुंडमाला में भी जो 8 मणके हैं, அந்த முண்டு மாலையில் கூட எந்த 8 மணிகள் இருக்கிறார்களோ वो बाप के सर पर रखे हुए दिखाए जाते हैं। அவர்களை தந்தையின் தலைமையில் வைக்கும் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கிறது. अष्ट देवों के रूप में जिनकी पूजा होती है, அஷ்ட தேவதைகளின் ரூபத்தில் யாருக்கு பூஜை நடக்கிறது? अष्ट दिग्पाल कहे जाते हैं। 8 திசையை காக்கும் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. 8 दिशाओं की पालना करने वाले। 8 திசைகளை பராமரிக்கக்கூடியவர்கள். कितना ऊंचा मर्तबा हो गया। எவ்வளவு உயர்ந்த பதவி இருக்கிறது. जो ब्रह्म वाक्य है मुरली में, இதற்காக முரளியில் பிரம்ம வாக்கியம் இருக்கிறது. कि बाप प्यार में आकर के प्यार भरे बच्चों को सर पर चढ़ा के रखते हैं। தந்தை அன்பில் வந்து விட்டு அன்பான குழந்தைகளை தலைமேல் தூக்கி வைக்கிறார். बाप का कोई बच्चा होता है ना, बहुत प्यारा लगता है ना, तो क्या करते हैं? தந்தையினுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்ப யாராவது ரொம்பவே அன்பான செல்ல குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? प्यार में आके क्या करते हैं? அன்பில் வந்து என்ன செய்கிறார்? सर पे चढ़ा लेते हैं। தலைமேல் தூக்குகிறார். वो तो देह की बात है। और यहाँ அது வந்து தேகத்தின் விஷயமாகும். மற்றும் இங்கு यहाँ आत्मा के सेवाधारी बनने की बात है। இங்கு ஆத்மாவின் விஷயமாகும், சேவாதாரி ஆகக்கூடிய விஷயமாகும். जो बाप का धंधा सो बच्चे का धंधा। இது தந்தையினுடைய தொழிலோ அதுதான் குழந்தைகளின் தொழிலாகும். उनकी पहचान है खास। அவர்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷமாக அறிமுகம் இருக்கிறது. कि जब से ज्ञान में आए होंगे, அவர்கள் எப்பொழுதிலிருந்து ஞானத்தில் வந்திருப்பார்களோ, जिस दिन बाप को पहचाना होगा, निश्चय बुद्धि बने होंगे, எந்த நாள் தந்தையை தெரிந்து கொண்டு நிச்சய புத்தியாக ஆகியிருப்பாங்களோ, उस दिन से बाप बाप नहीं, அந்த நாளில் இருந்து தந்தை தந்தையாக இல்லை. अपनी कमाई की एक झिझी भी उसको नहीं दे सकते। அவங்கள் சம்பாதிச்ச 1 ரூபாய் கூட தந்தைக்கு தர முடியாது. माँ माँ नहीं, அம்மா அம்மாவாக இல்லை. देह के संबंधी संबंधी नहीं, தேகத்தின் உறவினர்கள் உறவினர்களாக இல்லை. देह की सेवा की सारी ताकत ईश्वरीय सेवा में देंगे। தேகத்தின் சேவையின் எல்லா விதமான சக்தியும் ஈஸ்வரி சேவையில் கொடுப்பார்கள். धन की सारी ताकत ईश्वरीय सेवा में लगाएंगे। பணத்தினுடைய எல்லா சக்தியும் ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்துவார்கள். उसी दिन से அந்த நாளில் இருந்தே और मन के संकल्पों की सारी ताकत ईश्वरीय सेवा में लगाएंगे। மற்றும் மனதின் சங்கல்பத்தின் எல்லா விதமான சக்தியையும் ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்துவார்கள். जब प्रत्यक्षता हो, क्योंकि टाइम आ गया, எப்பொழுது பிரத்யக்ஷதா நடக்குமோ, ஏனென்றால் நேரம் வந்துவிட்டது.
76 की तरह टू लेट का बोर्ड लगने का 76ல எப்படி டூ லேட் னுடைய போர்டு போடப்பட்டதோ அதே போல இப்ப அந்த போர்டு போடும் நேரம் வந்து விட்டது. उस समय एक की बात थी, अब அந்த நேரம் வெறும் ஒருத்தருடைய விஷயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது 8 की बात है. 8னுடைய விஷயமாகும். जब वो 8 प्रत्यक्ष हो எப்பொழுது அந்த 8 பேர் பிரத்யட்சமாகி விடுவாங்களோ तो उनके पुरुषार्थी जीवन की हिस्ट्री देखना. அப்பொழுது அவர்களுடைய புருஷார்த்த வாழ்க்கையினுடைய ஹிஸ்டரியை பாருங்கள். क्या दिखाई देगा? என்ன தென்படும்? है जो बाप का धंधा எது தந்தையினுடைய தொழிலோ सो बच्चों का धंधा. அதுதான் குழந்தைகளுடைய தொழிலாக இருக்கும். नहीं तो बाप तो इतना विरुद्ध धारण करते हैं, இல்லையானால் தந்தை இவ்வளவு ப்ராமிஸ் செய்கிறார், बोलते हैं कि मेरे बच्चे भूख नहीं मर सकते. என்ன சொல்கிறார்? என்னுடைய குழந்தை பசியால் இறக்க முடியாது. क्या कहा? என்ன சொன்னார்? मेरे बच्चे माने என்னுடைய குழந்தைகள் என்றால் है ज्ञान सूर्य के जो बच्चे हैं ஞான சூரியனின் யார் குழந்தைகளாக இருப்பார்களோ वो भूख नहीं मर सकते, அவர்கள் பசியால் இறக்க மாட்டார்கள். क्योंकि उनका सारा जीवन ईश्वरीय सेवा में जाता है. ஏனென்றால் அவர்களின் முழு வாழ்க்கையும் ஈஸ்வரி சேவாவில் தான் இருக்கும். दुनिया में जो भक्ति मार्ग के अंधश्रद्धा युक्त मंदिर मठ पंथ பக்தி மார்க்கத்தில் மூட நம்பிக்கையுடைய கோவில்கள் மடங்கள் बने हुए हैं, எதெல்லாம் உருவாகி இருக்கிறதோ उनके जो पंडे पुजारी हैं அதுல இருக்கக்கூடிய பூசாரிகள் वो भी बड़ी मस्ती से जिंदगी में खाते पीते रहते हैं. அவர்கள் கூட ரொம்ப சொகுசாக தன்னுடைய வாழ்க்கையில் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். कि भूख मरते हैं? இல்லையானால் இறந்து விடுகிறார்களா? हैं? भूख मरते हैं? இறந்து விடுகிறார்களா பசியால்? नहीं मरते. இறக்க மாட்டார்கள். तो यहाँ तो असली ज्ञान मार्ग है. இங்க பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையான ஞான மார்க்கமாகும். यहाँ तो अंधश्रद्धा की कोई बात है ही नहीं. இங்கு குருட்டு நம்பிக்கையினுடைய எந்த ஒரு விஷயமும் இல்லை. यहाँ बाप के बच्चे बनकर இங்கு தந்தையினுடைய குழந்தை ஆகிய பிறகு बाप का धंधा सो बच्चों का धंधा. தந்தையினுடைய எது தொழிலோ அதுதான் குழந்தைகளுடைய தொழிலாக இருக்கும் பொழுது ऐसे बच्चे भूख कैसे मर सकते हैं? அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி பசியால் இறக்க முடியும்? दुनिया वाले करोड़पति अरबपति मल्टी मिलियनर உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் இருக்கக்கூடியவர்கள் மல்டி மில்லியனர் ढेर सारे कारखानों के मालिक मरेंगे. நிறைய தொழிற்சாலைகளுடைய எஜமானர்கள் இறப்பார்கள். हार्ट फेल होकर के भी मरेंगे. उनके बाल बच्चों को भले रोटी का दाना न मिले, அவர்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகி கூட இறந்து விடுவார்கள். பலே அவர்களுடைய குழந்தைகளுக்கு ரொட்டி துண்டு கிடைக்காது. अकाल पड़ता रहे, दुकाल पड़ता रहे, लेकिन मेरे बच्चे भूख नहीं मरेंगे. பஞ்சம் வரலாம், எது வேண்டாலும் வரலாம், ஆனால் என்னுடைய குழந்தைகள் பசியால் இறக்க மாட்டார்கள். जो कहते हैं हम निश्चय बुद्धि है, யார் சொல்கிறார்கள் நாங்க நிச்சய புத்தியாக இருக்கிறோம்? वो देखें टटोल के हम निश्चय बुद्धि बने हैं. அவர்கள் தன்னை செக் பண்ணுங்க நல்லா, நாம் நிஜமாக நிச்சய புத்தியாக ஆகியிருக்கோமா? है?
बने हैं निश्चय बुद्धि। நிச்சய புத்தியாக ஆகிவிட்டோமா? और जो बने हैं वो नाई के बाल अभी 1-2 वर्षों में आगे आने वाले हैं। மற்றும் யார் ஆகியிருக்கார்களோ वो नाई के बाल अभी 1-2 वर्षों में आगे आने वाले हैं। யார் ஆகியிருக்கார்களோ அவர்கள் இப்பொழுது ஒரு வருடத்தில் இல்லையானால் 2 வருடத்தில் முன்னால் வந்து பிரத்யட்சமாக விற்கிறார்கள். परीक्षा होगी, பரீட்சை நடக்க போகிறது. बिना परीक्षा के कोई पास नहीं होगा। பரீட்சை நடக்காமல் யாருமே பாஸ் ஆக மாட்டார்கள். धर्म के धक्के तो खाने पड़ेंगे, தர்மத்தின் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். लेकिन जिनका साथी है भगवान उनको क्या रोके आंधी, क्या रोके तूफान। ஆனால் யாரோடு பகவான் இருக்கிறாங்களோ அவர்களை என்ன புயலால் நிறுத்த முடியும்? वो नहीं हिलेंगे, नहीं हिलेंगे, नहीं हिलेंगे। அவர்கள் அசைய மாட்டார்கள், அசைய மாட்டார்கள், அசைய மாட்டார்கள். इसलिए बताया அதனால்தான் சொல்லியிருக்கிறார், खाते पीते चलते சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டு நடந்து கொண்டு पढ़ते படித்து கொண்டு तुम्हें सोच करने की बात है, உங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது, विचार करना है। சிந்திக்க வேண்டும். कोई ऐसे होते हैं कि कुछ सोच विचार नहीं करते। சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், எதை பற்றியும் சிந்திப்பது இல்லை, யோசிப்பதில்லை. अरे जो होगा सो देखा जाएगा। அரே என்ன நடக்குமோ அதை பார்க்கலாம். कोई ऐसे ही बैठे रहते हैं, சிலர் அப்படியேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். वो कर्म करते हैं पेट के धंधे का, அந்த வயிற்றுக்கான தொழிலின் கர்மங்களை செய்கிறார்கள். ये कर्म नहीं करते। ஆனால் இந்த கர்மங்களை செய்வதில்லை. उसका फुरना लगा रहता है, इसका फुरना नहीं लगता। அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, ஆனால் இதனுடைய ஆர்வம் இல்லை. भक्ति मार्ग में भी कोई कर्म करते हो, பக்தி மார்க்கத்தில் கூட ஏதாவது கர்மங்களை செய்கிறீர்கள். और कोई न कोई चित्र को याद करते रहते हो। மற்றும் ஏதாவது ஒரு படத்தை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ऐसे होता है। जो भगत होते हैं இப்படியும் இருக்கிறது, யார் பக்தர்களாக இருக்கிறார்களோ वो तो जिसकी भक्ति करेगा उसको याद करेगा ना। அவர்கள் யாருடைய பக்தியை செய்வார்களோ அவர்களை நினைவு செய்வார்கள் இல்லையா? या तो याद करेगा या फिर माला फेरेगा। நினைவு செய்வார்கள், இல்லையானால் மாலையை உருட்டுவார்கள். जो माला रूपी संगठन है எது மாலையாக இருக்கக்கூடிய சங்கடன் இருக்கிறதோ उस संगठन में அந்த சங்கடனில், அந்த குழுவில் बुद्धि फिरती रहेगी। புத்தி சுற்றி கொண்டே இருக்கும். अब याद करने के लिए माला दे दी है, இப்பொழுது நினைவு செய்வதற்காக மாலையை கொடுத்து விட்டனர். संगठन रूपी माला। சங்கடன் ரூபமான மாலை. जिस जिस संगठन में जो जो रहते हैं எந்த எந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ वो माला रूपी संगठन के मणकों को याद करते रहते हैं।
அவர்கள் மாலையாக இருக்கக்கூடிய சங்கட்டனை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ब्रह्मा कुमारियों में भी याद करते हैं। பிரம்ம குமாரிகளில் கூட நினைவு செய்கிறார்கள். यहाँ एडवांस ज्ञान में भी இங்கு அட்வான்ஸ் ஞானத்தில் கூட याद करते हैं या नहीं करते हैं सेवाधारियों को? சேவாதாரிகளை நினைவு செய்கிறார்களா இல்லையா? है? भक्ति मार्ग में गुरु लोग बताते हैं राम को कैसे याद करो। பக்தி மார்க்கத்தில் குருக்கள் சொல்கிறார்கள் ராமரை இப்படி நினைவு செய்வது. राम 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 रहंदा लगाए देते हैं। ராம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். अभी राम राम किसको कहें? ஆனால் இப்பொழுது ராம ராம என்று யாரை சொல்ல முடியும்? है? अभी संगम में இப்பொழுது சங்கம யுகத்தில் ब्राह्मणों की दुनिया में आंख पसार के देखो, பிராமணர்களின் உலகத்தில் தன்னுடைய கண்ணை சுத்தி பாருங்கள். बुद्धि में ये जो राम रहना प्रैक्टिकल में चलता है, புத்தியில் இந்த ராமர் என்ற விஷயம் எது பிராக்டிகலில் நடக்கிறதோ वो कौन है राम? அந்த ராமர் யார் ஆவார்? भक्ति मार्ग में दोनों विचारों को पता ही नहीं है। பக்தி மார்க்கத்தில் பாவம் அவர்களுக்கு தெரியாது. तुम बच्चों को तो पता होगा। குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இல்லையா? भक्ति मार्ग में कहते हैं याद करो, पता नहीं है फिर भी याद करो। பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள் தெரியாது நினைவு செய்யுங்கள், தெரியாது அப்பொழுது கூட நினைவு செய்யுங்கள். बाबा भी कहते हैं ना, பாபா இப்பொழுது சொல்கிறார் இல்லையா? देखो अभी संगम में घड़ी घड़ी कहते हैं बच्चे बाप को याद करो। இப்பொழுது சங்கம் யுகத்தில் ஒவ்வொரு நொடியிலும் சொல்கிறார் குழந்தைகளை தந்தை நினைவு செய்யுங்கள். किसको याद करो? யாரை நினைவு செய்யுங்கள்? अभी बाप को याद करो। இப்பொழுது தந்தை நினைவு செய்யுங்கள். ये भक्ति मार्ग में तो सभी बाप हो गए। இந்த பக்தி மார்க்கத்தில் அனைவருமே தந்தை ஆகிவிட்டனர். सर्वव्यापी के हिसाब से सभी बाप बन गए। சர்வவியாபியினுடைய அடிப்படையில் அனைவருமே தந்தை ஆகிவிட்டனர். तो याद किसको करें? ஆகவே யாரை நினைவு செய்வது? यानी ड्रामा के प्लान अनुसार அப்படியானால் டிராமாவின் பிளானின் அடிப்படையில் भक्ति मार्ग में कोई को याद ही नहीं कर सकते। பக்தி மார்க்கத்தில் யாரையுமே நினைவு செய்ய முடியாது. क्योंकि मालूम ही नहीं है। ஏனென்றால் யாருக்குமே தெரியாது. और यहाँ மற்றும் இங்கு मालूम है या नहीं मालूम है? தெரியுமா இல்ல தெரியாதா? है? तो यहाँ बाप आकर के समझाते हैं। ஆகவே இங்கு தந்தை வந்து விட்டு புரிய வைக்கிறார். कौन समझाते हैं आकर के? யார் வந்து விட்டு புரிய வைக்கிறார்? सुनाने की बात नहीं कही, சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லவில்லை. यहाँ बाप आकर के समझाते हैं। இங்கு தந்தை வந்து விட்டு புரிய வைக்கிறார். क्या समझाते हैं? என்ன புரிய வைக்கிறார்? हे नास्तिको, तुम नास्तिक बन गए हो। ஹே நாஸ்திகர்களே, நீங்கள் நாஸ்திகர்கள்
தந்தையை அறிய மாட்டீர்கள் और कहते हुए ओ गॉड फादर, மற்றும் ஓ காட்ஃபாதர் என்று சொல்லிக்கொண்டு आखिरी में ये गॉड फादर है कौन? கடைசியில் இந்த காட்ஃபாதர் யார் ஆவாரு? भक्ति मार्ग में तो पाई का भी पता नहीं है। பக்தி மார்க்கத்தில் எதுவுமே தெரியாது. अच्छा, कौन बोलते हैं? நல்லது யார் சொல்றாங்க? जो बाप आकर समझाते हैं वो बाप कौन बोलते हैं? எந்த தந்தை வந்து சொல்கிறாரோ அது என்ன தந்தை சொல்கிறார்? भाई आत्मा कहती है। பை இது வந்து ஆத்மா சொல்கிறது. अच्छा, वो आत्मा क्या है? நல்லது, அந்த ஆத்மா ஏதோ ஆகுகிறது. मना? அப்படியானால் अरे आत्मा का डिजिग्नेशन क्या है? அரே ஆத்மாவை பற்றி என்ன தெரிந்து கொள்ளப்படுகிறது? सृष्टि रूपी रंगमंच पर उसकी क्या पदवी है? உலக ரூபமாகிய நாடக மேடையில் அதற்கு என்ன பதவி இருக்கிறது? पाई का भी किसी को पता नहीं। அதை பற்றி யாருக்குமே ஒரு துளி கூட தெரியாது. कहाँ? எங்கு? उन ब्रह्मा कुमारियों को कहो या भक्ति मार्ग की दुनिया वालों को कहो, पाई का भी पैसा पता नहीं है। और तो அந்த பிரம்மகுமாரிகள்னு சொல்லுங்கள், இல்லையானால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. மற்றும் உங்களுக்கு उनको ऐसे तो कोई यहाँ भी मनुष्य हैं। இப்படி இங்கேயும் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள். देखो, பாருங்கள், कहते भी हैं சொல்கிறார்கள், इसके मस्तक में बीच में चमकता है अजब सितारा। நெற்றியில் 2 புருவத்துக்கு நடுவில் இந்த நட்சத்திரம் ஜொலிக்கிறது என்று. ठीक है भाई, சரி, நல்லது. वो आत्मा हो गई, ठीक है, वो है परमात्मा। சரிதான், அது ஆத்மாவாகிவிட்டது. ஆனால் அவர் பரமாத்மா ஆவார். वो है आत्मा। அது ஆத்மாவாகும். वो परमात्मा भी तो आत्मा हो गई। பரமாத்மா கூட ஆனால் ஆத்மா தானே ஆவார். वो परमात्मा है ऊपर का रहने वाला। அந்த பரமாத்மா மேலே வசிக்கக்கூடியவர் ஆவார். ऊंचे के ऊंची स्टेज में, உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில், परे ते परे की स्टेज में, தனிப்பட்ட நிலையில், बड़े ते बड़ी स्टेज है। அது பெரியதிலும் பெரிய ஸ்டேஜ் ஆகும். भक्ति मार्ग में कोई यादगार है? அதற்காக பக்தி மார்க்கத்தில் ஏதாவது நினைவார்த்தம் இருக்கிறதா? उसके ऊंचे ते ऊंचे पुरुषार्थ की, அவருடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷார்த்தத்திற்காக பக்தி மார்க்கத்தில் ஏதாவது நினைவார்த்தம் இருக்கிறதா? अरे यादगार माने मंदिर। அரே நினைவார்த்தம் அப்படின்னா கோவில்கள். कोई है? ஏதாவது கோவில் இருக்கிறதா? हा? कोई मंदिर नहीं ऊंचे ते ऊंची यादगार। உயர்ந்ததிலும் உயர்ந்த நினைவார்த்தமாக எந்த ஒரு கோவிலுமே இல்லையா? है? है? वो मंदिर थोड़ा ही है। யாரும் சொல்றாங்க மான்சரோவர்னு, அதுக்கு பவசுரர், அது கோவில் இல்லை. वो तो ज्ञानमान सरोवर है, அது வந்து ஞான மான்சரோவர் ஆகும். जहाँ ज्ञान जल की यादगार दिखाई गई है। எங்கு ஞான தண்ணீர்னுடைய நினைவார்த்தத்தை காமிக்கப்பட்டிருக்கிறது. कि वहाँ देह अभिमान की मिट्टी का एक कण भी उस जल में नहीं दिखाई पड़ता। என்னவென்றால் அங்கு வந்து தேகாபிமானத்தினுடைய ஒரு துளி மண்ணுக்குழு தென்படாது அந்த தண்ணீரில்.
शुद्ध पारदर्शी ज्ञान है। அது சுத்தமான தண்ணி ஆகும். वो मानसरोवर है। சுத்தமான ஞானம் ஆகும். அது மான்சரோவர் ஆகும். ज्ञान का जलाशय, ஞானத்தினுடைய தண்ணீரின் சேமிப்பு. यादगार ऊंचे से ऊंची होती है मंदिर। நினைவாட்டம் உயர்ந்ததிலும் உயர்ந்தமாக கோவில் ஆகும். क्या? என்னவாகும்? अरे शिव के इतने मंदिर हैं, அரே சிவனுக்கு இவ்வளவு கோவில்கள் இருக்கிறது. उनमें कोई ऊंचे से ऊंची स्टेज वाला मंदिर नहीं है। அதில் எதுவுமே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜ் கொண்ட கோவில் இல்லையா என்ன? नहीं है। क्या है? இல்லையா? இருக்குன்னா என்ன இருக்கு? नेपाल नेपाल में क्या? काठमांडू। யாரோ சொல்றாங்க நேபாள்ல இருக்கு. அதுக்கு பாபா கேக்குறாரு நேபாள்ல என்ன இருக்கு? காட்மாண்டுவா? पशुपतिनाथ, பசுபதிநாத்தா? वो ऊंचे से ऊंची स्टेज का मंदिर है। அது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜினுடைய கோவிலா என்ன? नहीं, இல்லை. उसका तो नाम ही है राजधानी का काठमांडू का मंदिर। அந்த ராஜதானியினுடைய பெயரை என்னவாக இருக்கிறது என்றால் காட்மாண்டுவினுடைய கோவில். काठ माने कठ बुद्धि, காட்டு என்றால் மரம் போல் இருக்கக்கூடிய புத்தி. मंडूक माने मेढक। மண்டூக் என்றால் தவளை. क्या? मेढक की तरह தவளை போல் कठ बुद्धि वाला மரமாக இருக்கக்கூடிய புத்தி. वो मेढक ट्रा 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 करता रहता है बरसात के सीजन में। அந்த தவளை மழை காலத்தில் ட்ரா 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 என்று செய்து கொண்டே இருக்கிறது. कौन सा है बरसात का सीजन? மழையினுடைய காலம் எதுவாக இருக்கிறது? है? हाँ, जो श्रावण का महीना होता है ना खास, எது விசேஷமாக ஆவணி மாதம் இருக்கிறதோ आसपास के 1-2 महीने भी, அதுலயும் அதற்கு கூடவே அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மாதங்கள், वो है बरसात का सीजन। அதுதான் மழை காலம் ஆகும். संगम युग है बरसात का सीजन। சங்கம் யுகம் தான் மழை காலம் ஆகும். सतयुग त्रेता है ठंडे दिमाग का सीजन। மற்றும் சத்யுகம் திரேதாயுகம் வந்து குளிர்ந்த புத்தி இருக்கக்கூடிய சீசன் ஆகும், காலம் ஆகும். जहाँ सबका दिमाग ठंडा रहता है। எங்கு அனைவருடைய புத்தி குளிர்ந்த புத்தியாக இருக்கிறது. वातावरण ठंडा और गर्मी அதே போல் சுற்றுச்சூழலும் குளிர்வாக இருக்கிறது. का सीजन மற்றும் வெயில் காலம் द्वापर कलयुग। துவாபர கலியுகம் ஆகும். संगम युग है बरसात का सीजन। சங்கம் யுகம் தான் மழை காலம் ஆகும். वो सारे बरसात के सीजन में அந்த முழு மழை காலத்திலும் वो पुरुषार्थी मेढक அந்த புருஷார்த்தம் செய்யக்கூடிய தவளை टां 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 करता रहता है। ட்ரா 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 என்று கத்திக்கொண்டு இருக்கிறது. मतलब कुछ भी नहीं, அதுக்கு அர்த்தம் எதுவுமே இல்லை. रिजल्ट कुछ भी नहीं அதற்கு எந்த ரிசல்ட்டுமே வெளியே வருவதில்லை. है? वो टाटा का कुछ रिजल्ट निकलता है? அந்த ட்ரான் ட்ரான் சொல்வதற்காக ஏதாவது ரிசல்ட் வெளியே வருகிறதா? है? निकलता है? வெளியே வருகிறதா? कुछ नहीं रिजल्ट निकलता। எந்த ஒரு ரிசல்ட்டுமே வெளியே வருவதில்லை. कोई अमरनाथ का बच्चा बनता है? யாராவது அமர்நாத்னுடைய குழந்தையாக ஆகுறாங்களா? है? नहीं बनता। ஆகுவதில்லை. वो नई पाल है, नई दुनिया की पालना करने वाले ब्राह्मणों के संगठन का அந்த நேபாள் வந்து புதிய உலகத்தை பாலனை செய்யக்கூடிய சங்கடன் स्थान।
அதனுடைய இடமாகும். ऊंची स्टेज में உயர்ந்த ஸ்டேஜில் आज भी இன்று கூட उसकी यादगार में அதனுடைய நினைவார்த்தமாக देखा होगा जहाँ जहाँ कोई नई बिल्डिंग बनाएंगे பார்க்கப்படுகிறது என்னவென்றால் எங்க எல்லாம் புதிய வீடை கட்டுகிறார்களோ, फाउंडेशन डालेंगे ஃபவுண்டேஷன் போடுகிறார்களோ, तो चारों ओर पर्दा लगा देते हैं। அப்போ 4 பக்கமும் ஸ்கிரீன் போடுறாங்க. देखा? பார்த்திருக்கீர்களா? क्या मतलब? அதனுடைய அர்த்தம் என்ன ஆகிறது? அதை மறைத்து வைக்கிறார்கள். कोई देख न ले, யாருமே அதை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. वो नई दुनिया की पालना का फाउंडेशन डालने वाला संगठन है। அது புதிய உலகத்தினுடைய ஃபவுண்டேஷனை போடக்கூடிய சங்கடன் ஆகும். हम ब्राह्मणों में उसे क्या कहते हैं? பிராமணர்களாகி நமக்குள் அதை என்ன சொல்லப்படுகிறது? जो अव्यक्त वाणी में भी बता दिया। எதற்காக அவ்யக்த வாணியிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது? बाप दादा ने तुम बच्चों को नई दुनिया का है सौगात दी हुई பாப் தாதா குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய உலகத்தினுடைய கிஃப்டை கொடுத்திருக்கிறார். उस नई दुनिया के संगठन में जाना आना करते हो ना? அந்த புதிய உலகத்தினுடைய சங்கடனில் போயிட்டு வரீங்க இல்லையா? क्या नाम दिया? அதற்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? उस नई दुनिया के फाउंडेशन डालने वाले संगठन का नाम क्या दिया? அந்த புதிய உலகத்தின் ஃபவுண்டேஷனை போடக்கூடிய சங்கடனுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? नेपाल तो भक्ति मार्ग का नाम है। யாரோ நேபாள்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றார் நேபாள் பக்தி மார்க்கத்தினுடைய பெயர் ஆகும். जहाँ वो जड़ रुद्राक्ष के मणके मिलते हैं, எங்கு அந்த ஜடமான ருத்ராட்ச கொட்டைகள் கிடைக்கப்படுகிறது. यहाँ तो वो संगठन है ब्राह्मणों की दुनिया में, ஆனால் இங்கு பிராமணர்களின் உலகத்தில் அப்படிப்பட்ட சங்கடன் இருக்கிறது. जहाँ चैतन्य मणके हैं, எங்கு சைத்தன்யமான மணிகள் இருக்கிறார்கள். जिन रुद्राक्ष के मणकों में मुख बने हुए हैं, எந்த ருத்ராட்ச மணிகளில் முகம் வரையப்பட்டிருக்கிறது. कोई में एक भूत प्रवेश करता, कोई में 2, कोई में 4, சிலரில் ஒரு பூதம் பிரவேசம் செய்கிறது, சிலரில் 2 பூதங்கள், 4 பூதங்கள், कोई में 8 भूत भी प्रवेश करते। மற்றும் சிலரில் 8 பூதங்கள் கூட பிரவேசம் செய்கிறது. ब्रह्म वाक्य है मुरली में, பிரம்ம வாக்கியம் முரளியில் இருக்கிறது. उन भूत प्रेतों का उद्धार तुम बच्चों के द्वारा होना है। குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் அந்த பேய் பிசாசுகளுக்கு கூட உத்தாரம் நடக்க வேண்டும். तुम माने कौन நீங்கள் என்றால் யாரு? है? सन्मुख बैठने वाले बच्चों के द्वारा। நேர்முகமாக அமரக்கூடிய குழந்தைகள் மூலமாக. तो वो फाउंडेशन लग रहा है। ஆகவே அந்த ஃபவுண்டேஷன் இப்பொழுது விழுகிறது. वो भक्ति मार्ग का नेपाल, ஆனால் அது பக்தி மார்க்கத்தினுடைய நேபாள் ஆகும். वो जड़ पहाड़ है। அது ஜடமான மலை ஆகும். पहाड़ माने ऊंची स्टेज, மலை என்றால் உயர்ந்த நிலை. ये है, ये है हाँ नई दुनिया का फाउंडेशन डालने वालों की ऊंची स्टेज। ஆனால் இது புதிய உலகத்தின் ஃபவுண்டேஷனை போடக்கூடியவர்களின் உயர்ந்த நிலை ஆகும். जो छुपा हुआ स्थान है सबको पता नहीं है।
எது மறைமுகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, அதை பற்றி யாருக்குமே எல்லாருக்குமே தெரியாது. गुप्त है या पता है सबको? குப்தமாக இருக்கிறதா இல்லையானால் அனைவருக்குமே தெரியுமா? है गुप्त है। குப்தமாக தான் இருக்கிறது. फाउंडेशन डालते हैं ना, ஃபவுண்டேஷனே போடப்படுகிறது இல்லையா? जमीन खोद कर नीचे नीचे अंदर अंडरग्राउंड फाउंडेशन डालते हैं ना। பூமியை தோண்டி கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட் ஃபவுண்டேஷனை போடுறாங்க இல்லையா? तो गुप्त रखने की कोशिश करते हैं। ஆகவே குப்தமாக வைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். क्या என்ன? भक्ति मार्ग में भी कहते हैं பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறார்கள். जोग जुगुते। क्या? जोग जुगुते मंत्र प्रभाव। क्या? जोग जुगुते मंत्र प्रभाव फलै तबै जब करिय दुराऊ। ये तभी प्रतिफलित होते हैं जब दुनिया वालों से दुराव करके रखें। பக்தி மார்க்கத்தில் இந்த வரிகள் சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யோகம், தவம், மந்திரம் இது எல்லாமே அப்பொழுதுதான் பலன் கிடைக்கும் எப்பொழுது அதை குப்தமாக வைக்கப்படுகிறதோ. ஆகவே எப்பொழுது பலன் கிடைக்கிறது? அதை உலகத்தினரிடம் இருந்து குப்தமாக வைக்கணும். चाहे योग हो, அது யோகமாக இருந்தாலும் சரி, दुनिया में जो योगी हुए हैं भक्ति मार्ग में, உலகத்தில் பக்தி மார்க்கத்தில் யாரெல்லாம் யோகியாக இருக்கிறார்களோ कहते हैं वो योगी कैलाश पर्वत पर हैं। சொல்கிறார்கள் அந்த யோகி கைலாச பர்வத்தில் இருக்கிறார்கள், மலையில் இருக்கிறார்கள். पहाड़ों की गुफाओं में योग लगाते हैं। மலையின் குகைகளில் யோகம் செய்கிறார்கள். कहते हैं அதை சொல்கிறார்கள். அப்படி है यहाँ की बात। ஆனால் இது இங்க இருக்கக்கூடிய விஷயமாகும். कोई युक्ति रचनी है तो युक्ति सबको बोल बोल करके युक्ति नहीं रचनी है। ஏதாவது யுக்தியை படைக்கப்படுகிறது அப்படியானால் அதை எல்லாருக்குமே சொல்லிக் கொண்டு செய்யக்கூடாது. युक्ति चुपचाप युक्ति रचो। அமைதியாக இருந்து யுக்தியை எடுங்கள். युक्ति को दूसरों को नहीं बताओ जब तक सिद्ध न हो। அந்த யுக்தியை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். எப்பொழுது வரை அது சித்தமாகவில்லையோ அப்பொழுது வரை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். जप भक्ति मार्ग में जाप करते हैं। பக்தி மார்க்கத்தில் ஜபம் செய்கிறார்கள். कोई राम के मंत्र का जाप करते हैं, सिद्धि करते हैं, रंग रामायण नमा रंग रामायण नमा रंग சிலர் ராமருடைய மந்திரத்துக்கு சித்தி செய்கிறார்கள். रामायण नमा। कोई शिव के मंत्र का जाप करते हैं, ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम। சிலர் சிவனுடைய மந்திரத்தை ஜபிக்கிறார்கள், ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்று. कोई मृत्युंजय मंत्र जपते हैं। சிலர் மிருத்யுஞ்சய் என்ற மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். भक्ति मार्ग में मंत्र जपते हैं ना, பக்தி மார்க்கத்தில் மந்திர तो कपड़ा होता है हम देते हैं उसमें பக்தி மார்க்கத்தில் மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் இல்லையா? ஆகவே அப்பொழுது ஒரு துணி இருக்கிறது, அதை கௌமுக் என்று பெயர் கொடுக்கிறார்கள். हाथ डाल देते हैं, அதற்குள் கையை விடுகிறார்கள். उसमें माला फेरते रहते हैं, अंदर अंदर चलता रहता है। அதுல மாலையை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். मंत्र जपते रहते हैं, மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். तो देखने में नहीं आता। ஆகவே அது பார்ப்பதில் வருவதில்லை. मांत्रिक होते हैं, तंत्र मंत्र करने वाले तांत्रिक होते हैं, औलिया लोग। தந்திரம் செய்யக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள், वो தாந்திரிக் என்று சொல்லப்படுகிறது. अपने तंत्र विद्या को दूसरों से छुपा के रखते हैं या सबको बताते हैं। அவர்கள் அந்த தந்திர வித்யாவை மற்றவர்கள் இருந்து மறைமுகமாக வைக்கிறார்களா இல்லையால் அனைவருக்கும் சொல்கிறார்களா? बताते हैं।
சொல்கிறார்களா என்ன? नहीं बताते। சொல்வதில்லை। तो भक्ति मार्ग में भी ऐसे कहते हैं ஆகவே பக்தி மார்க்கத்தில் கூட இப்படி சொல்கிறார்கள் कि खास करके योग को गुप्त रखना चाहिए। விசேஷமாக யோகத்தை குப்தமாக வைக்க வேண்டும்। योग माने लगाओ, யோகம் என்றால் ஈடுபாடு, अटैचमेंट। அட்டாச்மெண்ட்। जिससे लगाव हो जाए, जिससे अटैचमेंट हो जाए, யாரோடு ஈடுபாடு வருகிறது இல்லையானால் அட்டாச்மெண்ட் ஆகுகிறது, उस अटैचमेंट को दूसरों को मत बताओ। அந்த ஈடுபாடை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள்। जिससे प्यार हो जाए वो दूसरों को ढोल नहीं पीटना चाहिए। யாரோடு அன்பு ஆகுகிறதோ அதை மற்றவர்களோடு மூலம் அடித்து சொல்லக்கூடாது। तो यहाँ भी ऐसे ही है। ஆகவே இங்கு கூட அப்படியேதான் இருக்கிறது। ये परे ते परेज की स्टेज की है, मंदिर की यादगार की। இது கோவிலின் நினைவார்த்தம், தனிப்பட்ட நிலையினுடைய நினைவார்த்தமாகும்। बड़े ते बड़ी यादगार है, பெரியதிலும் பெரிய நினைவார்த்தமாகும்। ऊंचे ते ऊंचे ऊंची स्टेज की यादगार है, पुरुषार्थ की। புருஷார்த்தத்தினுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜினுடைய நினைவார்த்தமாகும்। है? अमरनाथ அமர்நாத் ஆகும்। सबसे ऊंचाई पर बना हुआ मंदिर है ना। மிகவும் உயர்வில் கட்டப்பட்ட கோவில் ஆகும் இல்லையா। 31-3-67 की वाणी का 5वां पेज। வாணியினுடைய 5வது பக்கம்। परम कहा ही जाता है सुप्रीम। பரம் என்றால் சுப்ரீம் ஆகும், ऊंची, உயர்ந்தவர்। सबसे ऊंची स्टेज, எல்லாத்தை விட உயர்ந்த ஸ்டேஜ்। तो ऊंचे ते ऊंचा तो गाया जाता है भाई, ऊंचे ते ऊंचा कौन है। ஆகவே உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படுகிறது। உயர்ந்ததிலும் உயர்ந்தது எது ஆகும்? भगवान। பகவான் ஆவார்। तो ऊंचे ते ऊंचा कहेंगे सुप्रीम आत्मा। ஆகவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சுப்ரீம் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது। परमात्मा, பரமாத்மா ஆவார்। क्या कहा? என்ன சொல்லப்படுகிறது? परमात्मा, परे ते परे स्टेज। பரமாத்மா ஆவார், எல்லாத்தை விட உயர்ந்த நிலை। ऊंची आत्मा, உயர்ந்த ஆத்மா ஆவார்। ऊंचे ते ऊंचा पुरुषार्थ करने वाली आत्मा। உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய ஆத்மா ஆவார்। सुप्रीम का दूसरा अक्षर है परम। சுப்ரீமுக்கு தான் இரண்டாவது வார்த்தை பரம் என்று சொல்லப்படுகிறது। परमात्मा, பரமாத்மா ஆவார்। जैसे गीता में कहा, எப்படி கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது? सामान्य रूप से 2 प्रकार की आत्माएं हैं, एक क्षर, சாமானிய ரூபத்தில் 2 விதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்। ஒன்னு ஷர், एक अक्षर। இன்னொன்னு அக்ஷர்। क्षर माने नीचे गिरने वाली, ஷர் என்றால் கீழே விழக்கூடியவங்க, जिनकी शक्ति क्षीण होती रहती है। யாருடைய சக்தி கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது। 500-700 करोड़ मनुष्य आत्माएं, सबकी शक्ति क्षीण होती रहती है, सुख भोगते भोगते 84 जन्मों में। 500-700 கோடி ஆத்மாக்களின் அனைவருக்கு சுகம் அனுபவிக்கும் பொழுது சக்தி கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது। वो कैसी हुई? क्षर। அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஷர்। और மற்றும் दूसरी है अक्षर। இரண்டாவது இப்படியும் இருக்கிறார்கள், யாரு அக்ஷர் ஆவாங்க। जो कभी
क्षरित नहीं होती, नीचे नहीं गिरती। அக்ஷர் என்றால் யார் எப்பொழுதுமே யாருடைய சக்தி எப்பொழுதுமே கீழே விழாது. कोई के भी संग के रंग में आए, அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், யாருடைய சங்கத்தினுடைய சாயத்திலும் வரலாம், लेकिन वो नीचे गिरती ही नहीं। ஆனால் அவர்கள் கீழே விழுவதில்லை. तो हम बच्चों को तो पता चल गया, अक्षर है एक, ஆகவே குழந்தைகளாகி நம்மளுக்கு இது தெரிய வந்து விட்டது. அக்ஷர் என்பவர் ஒருத்தர் ஆவார், और बाकी सब மற்ற அனைவரும் எல்லாம் क्षरित। சரித் ஆவாங்க, அதாவது சக்தி வந்து கீழே நோக்கி இறங்கிவிடும். लेकिन गीता में बताया ஆனால் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, एक तीसरी प्रकार की और आत्मा उत्तम से उत्तम है, ஆனால் மூன்றாவது இப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாவும் இருக்கிறாங்க. जो क्षरित होने वाली तो है, யாரு வந்து சக்தி அவங்களது இறங்கக்கூடியதுதான், ஆனால் लेकिन पार्ट बजाने वाली संसार में जो भी आत्माएं हैं, யாரெல்லாம் பார்ட் பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उनके बीच में परम पुरुषार्थ करने वाली, அவர்களுக்கு நடுவில் சிரேஷ்டமான புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர்கள், परम पार्ट बजाने वाली, பரம் பார்ட்டி செய்யக்கூடியவங்க, हीरो पार्टधारी आत्मा परमात्मा इति उदाहरण। ஹீரோ பார்ட்டி செய்யக்கூடிய ஆத்மாவிற்காக சொல்லப்படுகிறது பரமாத்மா இத்தி உதாஹத. परमात्मा कही जाती है। அவரை தான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார், सुप्रीम का दूसरा अक्षर है परम। சுப்ரீமுக்கு இரண்டாவது வார்த்தை தான் பரம் ஆகும். दुनिया में लोगों ने कह दिया जो आत्मा सो परमात्मा। உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிவிட்டார்கள், யாரெல்லாம் ஆத்மாக்களோ அவர்கள் எல்லாமே பரமாத்மா. अरे हर आत्मा सो परमात्मा कैसे हो जाएगी? அரே எல்லா ஆத்மாவே பரமாத்மாவாக எப்படி ஆக முடியும்? परम माने ही ऊंचे से ऊंचा, பரம் என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க, परम माने ही परे से परे स्टेज में रहने वाला। பரம் என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. तो ये बाप आकर के ये सब कुछ बातें समझाते हैं। ஆகவே இங்கு தந்தை வந்து விட்டு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார். क्या कहा? என்ன சொன்னார்? ये बातें कौन समझाता है कि दुनिया में जिसे परमात्मा बोल देते हैं, இந்த விஷயத்தை யார் புரிய வைக்கிறாங்க? உலகத்தில் யாரை பரமாத்மா என்று சொல்கிறார்களோ आत्मा सो परमात्मा, ஆத்மா சோ பரமாத்மா, ஆத்மாதான் பரமாத்மா ஆகுகிறது என்று சொல்கிறார்கள். हम भी आत्मा तुम भी आत्मा, आपस में भाई भाई நாங்களும் ஆத்மா நீங்களும் ஆத்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் ஆவோம். गीत गाते हैं। இப்படி பாடலும் பாடுகிறார்கள். तो क्या है? அப்பொழுது அவர்கள் என்ன அப்படி இருக்கிறார்களா? सब कोई आत्मा सो परमात्मा है, सब परम அனைவருமே ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகுகிறார்களா? पुरुषार्थ करने वाली आत्मा, அனைவருமே வந்து பரம் புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய ஆத்மாக்களா என்ன? ऊंचे से ऊंचा पुरुषार्थ करने वाले सब हैं क्या? அனைவருமே உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர்களா, இல்லையானால் வரிசைகரமாக இருக்கிறார்களா? नहीं तो बाबा कहते हैं इस दुनिया में एक भी मनुष्य नहीं है जिसको अपनी आत्मा का ज्ञान हो। இல்லையானால் தந்தை சொல்கிறார், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கூட இல்லை யாருக்கு தன்னுடைய ஆத்மாவின் ஞானம் இருக்கிறது. बाबा जब आते हैं பாபா எப்பொழுது வருகிறாரோ कोई आत्मा को ज्ञान होता है? அப்பொழுது ஏதாவது ஒரு ஆத்மாவிற்கு ஞானம் இருக்கிறதா என்ன? सन 76 से पहले 76க்கு முன்னால कि मैं आत्मा कौन सा पाठधारी, என்னவென்றால் நான் ஆத்மா என்ன பாட்டு செய்யக்கூடியவங்கன்னு யாருக்காவது ஞானம் இருக்கிறதா? पता होता है? இருக்கிறதா? யாருக்காவது தெரிகிறதா? कोई नहीं पता। யாருக்குமே தெரியாது. तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார்,
मैं आत्मा हूँ और ये मेरा शरीर है, நான் ஆத்மா ஆவேன் மற்றும் இது என்னுடைய உடல் ஆகும். इतना तो ज्ञान आरंभ में ही हो जाता है. இவ்வளவு ஞானம் ஆரம்பத்திலே இருக்கிறது. ये दो चीजें हैं, இது இரண்டு விஷயங்கள் ஆகும். मैं आत्मा और ये मेरा शरीर. நான் ஆத்மா மற்றும் இது என்னுடைய உடல் ஆகும். भाई आत्मा निकल गई, ஆத்மா அதிலிருந்து வெளியேறிவிட்டது. शरीर को डालो मिट्टी में. அந்த உடலை மண்ணில் போட்டு விடுங்கள். क्योंकि ஏனென்றால் ये शरीर जहाँ का बना हुआ है 5 तत्वों का, उन्हीं 5 तत्वों में जाने दो. இந்த உடல் எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதோ 5 தத்துவங்கள் அங்கே போகட்டும். आत्मा तो 5 तत्वों की नहीं बनी हुई है. ஆனால் இந்த ஆத்மா பஞ்ச தத்துவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது இல்லை இல்லையா? 5 तत्वों की यानी एक चीज बनेगी ना 5 तत्व का. பஞ்ச தத்துவங்களுடையது ஒரு பொருள் தானே உருவாகும். शरीर बनेगा या आत्मा बनेगी? உடல் உருவாகுமா இல்லையானால் ஆத்மா உருவாகுமா? वो आत्मा तो अविनाशी है. அந்த ஆத்மா அழிவில்லாததாகும். बिंदी है. புள்ளி ஆகும். ये बिंदी क्या चीज से बनेगी? இந்த புள்ளி எந்த பொருள் மூலமாக உருவாகும்? कोई तत्व से बनेगी क्या? पृथ्वी जलवायु अग्नि से नहीं. ஏதாவது தத்துவத்தின் மூலமாக உருவாகுமா என்ன? நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் कुछ भी नहीं. இல்லை, எதுவுமே இல்லை. ये आत्मा बिंदी है बस. இந்த ஆத்மா புள்ளி ஆகும், அவ்வளவுதான். यानी ये भी बताते हैं इतनी छोटी है. அப்படியானால் இது கூட சொல்கிறார் எவ்வளவு சிறியதாகும். ये भी बने, ये ब्रह्मा भी बताते हैं कि आत्मा इतनी छोटी है. இவர் கூட என்றால் இந்த பிரம்மா கூட சொல்கிறார் இந்த ஆத்மா மிகவும் சிறியதானதாகும். अभी किसको मालूम नहीं है बच्ची, कोई को भी. இப்பொழுது இது யாருக்குமே தெரியாது குழந்தைகளே. कोई भी साधु संत महात्मा को नहीं मालूम है. எந்த ஒரு சாதுகள் துறவிகளுக்கு இது தெரியாது, மகாத்மாக்களுக்கு இது தெரியாது. क्योंकि बाबा अभी ये भी कहते हैं, ஏனென்றால் பாபா இப்பொழுது இதை கூட சொல்கிறார், हमने तो बहुत गुरु किए हैं, நான் நிறைய குருக்களை வைத்திருந்தேன், मुझे तो कोई भी ऐसा गुरु नहीं मिला. எனக்கு யாருமே இப்படிப்பட்ட குரு கிடைக்கவில்லை. पंडित हो, फलाना हो, பண்டிதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, कान मूंदने वाला हो, आंख मूंदने वाला हो, காதை பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மூக்கை பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, कोई भी नहीं मिला. யாருமே கிடைக்கவில்லை. बहुत ही उदासी सन्यासी फलाना टीरा बहुत ढूंढा. நிறைய சன்னியாசிகள் உதாசிகள் நிறைய பேரை தேடினேன். कोई ने कभी भी नहीं सुनाया कि आत्मा क्या है. யாருமே எனக்கு எப்பொழுதுமே சொல்லவில்லை என்னவென்றால் ஆத்மா என்பது எது और परम पिता परमात्मा क्या है. மற்றும் பரம்பிதா பரமாத்மா என்றால் யாரு? ये किसने बताया? இதை யார் சொன்னாங்க? 3 चीजें, 3 விஷயங்கள். आत्मा, परमात्मा, परम पिता. ஆத்மா, பரமாத்மா மற்றும் பரம்பிதா. तीनों में अंतर है या नहीं है? மூன்றிலும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? है? क्या? வித்தியாசம் இருக்கிறது என்று பதில் கொடுக்கிறார்கள். அதற்கு பாபா கேட்கிறார், என்ன வித்தியாசம்? है? परमात्मा हीरो पार्टधारी, பரமாத்மா என்றால் ஹீரோ பாட்தாரி. एक ही आत्मा है. ஒரே ஒரு ஆத்மா தான் அப்படி இருக்காரு. जन्म मरण के चक्र में आने वाली आत्माओं के बीच பிறப்பு இறப்பின் சக்கரத்தில் வரக்கூடிய ஆத்மாவுகளுக்கு நடுவில் जो परमात्मा का
पद लेने वाली, பரமாத்மாவினுடைய பதவியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆத்மா ஒரே ஒருத்தர் தான் ஆவார். परम पुरुषार्थ करने वाली है. பரம் புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர் ஆவார். बाकी सब आत्माएं, அதை தவிர அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள். लेकिन परमात्मा शब्द परम पिता के बाद क्यों लगाते हैं? ஆனால் பரமாத்மா என்ற வார்த்தை பரம்பிதாக்கு பிறகு ஏன் சேர்க்கிறார்கள்? क्या कहते हैं? परम पिता परमात्मा. कोई नहीं कहता परमात्मा परम पिता. என்ன சொல்கிறார்கள்? பரம்பிதா பரமாத்மா. யாருமே பரமாத்மா பரம்பிதா என்று சொல்வதில்லை. कोई कहता है? क्यों? யாராவது சொல்றாங்களா? இல்லை. ஏன் சொல்லவில்லை? है? बड़े का नाम है हाँ, परम पिता है ऊंच ते ऊंच. பரம்பிதா என்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். परमात्मा का भी पिता, பரமாத்மாவிற்கும் தந்தை ஆவார். जो परम पार्टधारी है, யார் பரம்பாட்டை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, हीरो पार्टधारी है, उसका भी बाप. அவருக்கும் தந்தை ஆவார். परम पिता. அவர்தான் பரம்பிதா ஆவார். और उसके नीचे है परमात्मा. மற்றும் அவருக்கு கீழே பரமாத்மா இருக்கிறார். जैसे कहते हैं शिव शंकर. எப்படி சிவசங்கர் என்று சொல்றாங்க? शिव अलग और शंकर अलग. சிவன் தனி, சங்கர் தனி. शिव का नाम पहले, शंकर का नाम बाद में. क्यों? சிவனுடைய பெயர் முதலில் மற்றும் சங்கருடைய பெயர் பிறகில். शंकर शिव क्यों नहीं? சங்கர் சிவன் என்று ஏன் சொல்வதில்லை? बड़ा पहले और छोटा बाद में. பெரியவங்க தான் முன்னால், சிறியவர்கள் பின்னால். तो कोई भी नहीं जानता. ஆகவே யாருமே இதை அறிய மாட்டாங்க. ये भी नहीं जानते. இவங்க கூட அறிய மாட்டாங்க. कौन? யாரு? ब्रह्मा बाबा भी ये बात नहीं जानते பிரம்ம பாபா கூட இந்த விஷயத்தை அறிய மாட்டார். कि आत्माएं क्या है, என்னவென்றால் ஆத்மாக்கள் யாரு, परमात्मा क्या है और பரமாத்மா என்றால் என்ன, परम पिता क्या है. மற்றும் பரம்பிதா என்றால் என்ன. और गीता में भी बताया. गीता को कह देते हैं शास्त्र सब झूठे. ये कौन? ये மற்றும் கீதையிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் எல்லா சாஸ்திரமே பொய் என்று சொல்லுகிறார். யாரு? ब्रह्मा बाबा. பிரம்ம பாபா. अरे शास्त्र सब झूठे, दुनिया भी झूठी बात बताती. हर आत्मा सो परमात्मा. அரே, சாஸ்திரங்கள் எல்லாமே பொய், உலகம் கூட பொய்யான விஷயத்தை தான் சொல்கிறது, எல்லா ஆத்மாவும் பரமாத்மா என்று. और यहाँ बाप क्या कहते हैं? மற்றும் இங்கு தந்தை என்ன சொல்கிறார்? कि परमात्मा, परम पिता और आत्माएं என்னவென்றால் பரமாத்மா, பரம்பிதா மற்றும் ஆத்மாக்கள் इनको हिज्जे हिज्जे करके अलग अलग कौन समझाता है? இவர்களை தனித்தனியாக்கி விட்டு யாரால் புரிய வைக்க முடியும்? शास्त्रों के अनुसार क्या है? சாஸ்திரத்தின் அடிப்படையில் என்னவாக இருக்கிறது? शास्त्रों में जो बहुत मान्यता प्राप्त दुनिया में शास्त्र है, श्रीमद् भगवत गीता. சாஸ்திரங்களில் அதிகமாக முக்கியத்துவம் பெற்ற சாஸ்திரம் எது ஸ்ரீமத் பகவத் கீதாவாக இருக்கிறதோ, वो क्या कहती है? அது என்ன சொல்கிறது? आत्माएं, परमात्मा ஆத்மாக்கள், பரமாத்மா மற்றும் और परम पिता, பரம்பிதா, ये तीनों कैटेगरीज अलग अलग हैं இந்த மூன்று கேட்டகரியும் தனித்தனியானதா, या एक ही है? இல்லையானால் மூன்றுமே ஒண்ணுதானா? हैं? अलग अलग है. தனித்தனியானதாகும். ओम शांति. ஓம் சாந்தி.